ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு டிசைன் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம மார்க்கிங்லாம் தெரியணும் அப்படின்னா தேவையே கிடையாது. ட்ரேசிங் தெரியாதவங்க கூட இந்த டிசைன் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா ஜரி த்ரெட் தான். ஒரு 3 to 4 லைன்ஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறோம். கோல்டன் கலர் ஜரி த்ரெட் தான். அது ஒரு 3 லைன்ஸ் நம்ம போட்டுக்கிட்டு, அடுத்து வந்து என்னென்னா சுகர் பீட்ஸ் வந்து நம்ம ஒரு 2 சுகர் பீட்ஸாக தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். 3 சுகர் பீட்ஸை எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப அர்ஜென்ட் ஒர்க்கு, நம்மளுக்கு அர்ஜென்ட் ஆர்டர் அப்படிங்கிற டயத்தில் வேணுமா நம்ம 3 சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 2 சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். சுகர் பீட்ஸ் முடித்ததுக்கப்புறமா அடுத்த லைன் வந்து நம்ம என்னென்னா பைப்பிங் தான் வைக்க போகிறோம். இது வந்து எதுக்கு அப்படின்னா, நம்ம லோடிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா, ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க கம் வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா பைப்பிங் த்ரெட்டை வந்து கொஞ்சம் காய விட்டதுக்கப்புறமா அதுக்கு மேலே லோடிங் போடலாம். ஆனால் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கம்மு போட்டு அது காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணக்கு டைம் எடுக்கும். ஸோ ஈஸியான மெத்தட் அப்படி என்னென்னா, நம்ம பைப்பிங் த்ரெட்டை வந்து ஜிக்ஸாக் மெத்தட் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான். பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அடுத்து வந்து லோடிங்க்கு வந்து நான் ஆன்டிக் சுகர் பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து ஒரு லைட் பிங்க் கலர் மாதிரி ஒரு ப்ளவுஸ். ஸோ நம்ம கோல்டன் கலர் கொடுக்கும்போது அந்தளவுக்கு லுக்காக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஆன்டிக் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம லோடிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 பீடு கொடுத்துட்டு, அடுத்த லைனில் வந்து 4 பீடு, அதுக்கடுத்த லைன் 5th பீடு கொடுக்கும்போது மேலே இருக்க பைப்பிங் த்ரெட் வந்து கவர் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 5 பீடு போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு பார்க்க நல்லா நீட்டாக இருக்காது. ஸோ எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் லோடிங் வந்து ஒரு வேளை 4 பீடு தான் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் 2 பீடில் ஆரம்பிங்க. இப்போ வந்து நான் ஒரு 5 பீடு கொடுத்துருங்க. 5 பீடு கொடுக்கும்போது நல்லா ப்ராடாக தெரியும். நீங்கள் 4 பீடு கொடுத்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. ஸோ 5 பீடு கொடுங்க. நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, 2 பீடு கொடுத்துருக்கோம், அடுத்த லைனில் 3 பீடு, அதுக்கு அடுத்த லைனில் 4, 5 அப்படி தான் படிப்படியாக வந்திருக்கோம். ஸோ முடிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக நம்மளுக்கு முடியணும். பைப்பிங் த்ரெட் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா, நம்ம 5 பீடு போட்டு முடிக்காமல் லாஸ்ட் லைனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 4 பீடு, அடுத்து 3 பீடு வரைக்கும் போதும். அது மாதிரி 3 பீடு போட்டு முடிச்சுக்கலாம். இப்போ வந்து லோடிங் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் நம்ம லோடிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கடுத்த லைன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சுகர் பீட்ஸ் தான். சுகர் பீட்ஸ் வந்து நம்ம கரெக்டாக கீழே முடிச்சிருக்கோமா, அப்போ ரிவல்ஸில் கீழே இருந்து தான் நம்ம சுகர் பீட்ஸை போடுறோம். சில பேர் ரிவல்ஸ் வரல அப்படின்னா ஃப்ரேமை திருப்பி வச்சுட்டு கூட நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ இது முடித்ததுக்கப்புறம் அப்படி என்னென்னா, அடுத்த வந்து 3mm தான். 3mm வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். 3mmல வந்து 2 பீடாலாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது வந்து ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்காது, லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். 3mm முடித்ததுக்கப்புறம் அகெயின் சுகர் பீட்ஸ் தான். நம்மளுக்கு வந்து ரிவல்ஸ் சில பேருக்கு வரலை அப்படின்னா, நீங்கள் ஃப்ரேமை திருப்பி வச்சுட்டு கூட போடுங்க. ஆனால் திருப்பி ஸ்டார்டிங்கில் இருந்து நீங்கள் சுகர் பீட்ஸ்லாம் போட ஆரம்பிக்காதீங்க. நம்ம எங்கே முடிக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, ஒரு half இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, ஒரு half இன்ச்சு. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம 3mm வந்து வைக்க போகிறோம். அதனால ஃபஸ்ட்டு ½ இன்ச் ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் உள்ள ஒவ்வொரு ½ இன்ச்சாக மார்க் பண்ணிவிட்டு 3mm வந்து மொத்தம் 3 பீடாக வைங்க. ஏன்னா நடுவில் வந்து நம்ம ஸ்டோன் ஒட்ட போகிறோம், அதனால அந்த கேப் இருக்கும். கேப்புமே கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி விட்டால் தான் பார்க்குறக்கு ஈவனாக தெரியும். நம்ம இந்த வளையிற இடத்துல பெண்ட் பண்ணுற இடத்துலனா அது அந்த பெண்டிங் அளவுக்கு நம்ம பண்ணணும். அங்கே போய்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாலாம் போடக்கூடாது. வளையிற இடத்துலையுமே நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பீட் ஒர்க் பண்ணணும். இப்போது இது முடித்ததுக்கப்புறம் திருப்பி அதே மாதிரி தான் சுகர் பீட்ஸ் தான். கீழே இருந்து ரிவல்ஸில் தான் நம்ம வரணும். நம்ம மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, இது வந்து ஃப்ரண்ட்டு நெக்கு. அப்போ வந்து வெட்டிடுவாங்க. துணியை வெட்டுறதுனால அந்த ஒர்க்கு வந்து எப்படின்னா, நம்மளோட த்ரெட் வந்து கட் ஆயிடும். ஸோ எங்கே முடிக்கிறோம் அப்படின்னாலும் அங்கே இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து என்னென்னா, ஒரு 3mm ஒரு சுகர் பீட்ஸும்
அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறணும். இதில் வந்து எப்படின்னா 3 சுகர் பீட்ஸ் போட்டுட்டு ஒரு செயின் ஸ்டிச் அந்த மாதிரி. நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதில் வந்து ஒரு சுகர் பீட்ஸு ஒரு 3 அந்த மாதிரி நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணால் போதும். இல்லை ஒவ்வொரு பீடாக போட்டு இல்லை ஒரு 3 அடுத்து சுகர் பீட்ஸு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறத விட ஒரு 3 ஒரு சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் அகெயின் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சுகர் பீட்ஸ் தான் போடுறோம். ஒவ்வொரு நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறமும் சுகர் பீட்ஸ் போட்டிங்கன்னா அடுத்த நம்ம டிசைன் போடுறதுக்கோ அடுத்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கோ பார்க்குறக்கு ஈவனாக வரும். அதனால தான் நம்ம சுகர் பீட்ஸை வந்து லைன் போடுறோம். அது ஒரு பார்டர் மாதிரி. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 3 ஒரு சுகர் பீட்ஸ் தான். இது வந்து நான் எடுத்துகிட்டு வந்த த்ரெட்டு வந்து ப்ளவுஸோட கலர்னால் நான் எப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு வேளை ப்ளவுஸ் கலரில் ஒரு த்ரெட் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் டார்க் கலரோ இல்லை லைட் ஷேட் கலரோ நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சிங்கிள் பீடு மெத்தடில் ஸ்டிச் பண்ணோம்ல அந்த மாதிரி நீங்கள் எண்ணாட் போட்டுக்கோங்க. ஒவ்வொரு சுகர் பீட்ஸ்க்கும் எண்ணாட் போட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் அது பார்க்க நீட்டாக இருக்கும். இது வந்து நான் ப்ளவுஸ் கலரே அதே கலர் எடுத்துருக்கனால நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு போகிறேன். இல்லை நீங்கள் வேறு கலர் த்ரெட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் ஒவ்வொரு சுகர் பீட்ஸ்க்கும் ஒரு எண்ணாட் போட்டு முடிச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த நடுவில் இருக்க கேப்புக்கெலாம் நான் கிளிப் ஸ்டோன் ஓட்ட போகிறேன். நம்ம கிளிப் ஸ்டோன் ஓட்டுறதுக்கு வந்து மேக்ஸிமம் B7000 கம் தான் எடுக்கணும். அவ்வளோதான், இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். தேங்க்யூ. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.